என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் Hi, legacy watching equipment Tarish and Bharat. So yes, போன வீடியோல நம்ம ஐபிஎல் டீம் அனாலிசிஸ் வந்து பார்ட் 1ல 3 டீம் பார்த்தோம். இந்த வீடியோல இன்னொரு 3 டீம் பார்க்க போறோம். எஸ் எல்எஸ்ஜி, டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கேகேஆர் தான். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே எல்எஸ்ஜி பத்தி பாத்துருவோமா? சோ எல்எஸ்ஜிக்கு பேசிக்கா அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட டாப் 3 பேட்டிங் ஆர்டர் தான். மிச்சல் மார்ஷ் டாப் 4 யாரு? நாலாவது அவர்தான். சிரிக்கிறே நீ. கேப்டன்ரா ஏதோ ஒன் சீசன் பேட் சீசன்றதுனால என்னப்பா ஹையஸ்ட் பிட்டர்ப்பா ஆக்ஷன். அவர் T20ஸ்ல சரியா விளையாடுறது இல்லங்க அவரு. சரி சொல்லு நீ சொல்லிட்டு இருந்த. அதனால அவரு வந்து கணக்கு எடுக்காம இந்த 3 பேர் அடிக்க ஆரம்பிச்சாலே ஒருத்தருக்கு மாட்டினா கூட இந்த மேட்ச் வந்து சீல்ட் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாப் ஆர்டர் பேட்டிங் வச்சிருக்காங்க. மிச்சல் மார்ஷா இருக்கட்டும், நிக்கலஸ் புரனா இருக்கட்டும், ஏடன் மார்க்கர், இவங்க 3 பேருமே வந்து நல்லா ஆடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்க பிரச்சனையே அந்த மிடில் ஆர்டர் தான். யார் ஸ்டெபிலிட்டியா ஆட மாட்டாங்க. ரிஷப் பண்ட் என்னைக்கு ஆடுறாருன்னு தெரியாது. அது இல்லாம ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஒரு கன்சர்னா இருக்கு. அதுக்கப்புறம் ஆயுஷ் பதனியா இருக்கட்டும், அப்துல் சமாதா இருக்கட்டும். அப்துல் சமாத் ஆக்சுவலி போன சீசன் ஓரளவுக்கு ஆடினாரு. ஆயுஷ் பதனி சுத்தமா விளையாடுறதே இல்ல எல்எஸ்சிக்கு ப்ராப்பரா. அது நிறைய சான்ஸ் கொடுத்து அவருமே வந்து மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இருக்காரு. குஜராத்துக்கு எப்படி ஒரு ஷாருக் கானோ அந்த மாதிரி ஆயுஷ் பத்தனி உண்மையிலே நிதர்சனமான உண்மை. அது அப்படிதான் சொல்லணும். அதை தாண்டி உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வீக்னஸ் என்னன்னா இவங்களோட பவுலிங் லைனப்னு சொல்லலாம். லைக் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் அப்படி இருந்துச்சு எல்எஸ்டி. இப்போ வந்து முகமது ஷமி எடுத்திருக்காங்க. அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்றாரு. சொல்லு. இல்ல நீ முகமது ஷமி ஆட் பண்ணதுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்றாருன்னு சொல்ல முடியாது. மீதி இருக்கிற பவுலர்ஸுமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். சோ நீ திக்வேஷ் ரதி இருக்காரு, ஷாபாஸ் அகமது டொமஸ்டிக்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே. பட் வந்து சொல்ல வரேன் லைக் வந்து ஷாபாஸ் அகமது ஓகே அவர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஷாபாஸ் அகமது இந்தியாக்குள்ள ஐபிஎல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா அப்படி கேள்வி இருக்குல்ல. ஓகே டொமஸ்டிக்ஸ்ல நிறைய பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அந்த வகையில பார்த்தா இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். ஆனா எல்எஸ்டிக்கு ஒரு பெரிய கன்சர்னா இருந்தது இல்ல. பிகாஸ் அவங்க அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் பவுலிங் லைனப் வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவாங்க. போன வருஷம் டீசென்டா பண்ணாங்க. அந்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லை அந்த பவுலிங் லைனப் வச்சுட்டு எல்எஸ்டி இவ்வளவு தூரம் போவாங்கன்னு சொல்லிட்டு. பிரின்ஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அப்புறம் அப்பதான் வந்து திக்வேஷ் ரதி வராரு. ஆகாஷ் சிங் நல்லா போட்டாரு போன சீசன். கொடுத்த சான்ஸ்ல டீசென்டா போட்டாரு. ஆமா அந்த மாதிரி வந்து லைக் அன்கேப் பிளேயர்ஸா இருந்தாலும் தே பெர்ஃபார்ம் வெல் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்க. இவன் சொல்லிட்டு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. அதான் எல்எஸ்சி கிட்ட இன்னொரு பிரச்சனையே லைக் இவ்வளவு பவுலர்ஸ் எடுத்துக்கடா அப்படின்ற மாதிரி அவ்வளவு பவுலர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இதுல போன வருஷம் ரவி பிஸ்னாயே உட்கார வச்சாங்கன்னா பாத்துவேன். அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் அவங்க ட்ரஸ்ட் பண்றாங்க அவங்க பவுலர்ஸ். பேசிக்கா இதுதான் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். வீக்னஸ் சொல்றப்ப இன்னொரு ஷேர் பண்ணிக்கிறேன். நீ வந்து பவுலர்ஸ் நிறையன்னு சொன்னேன். நான் இன்னும் ஜஸ்ட் ஒரு ஆட் ஆன பாயிண்ட் நம்ம குஜராத்துக்கு பார்த்தா மாதிரியே தான். குஜராத்துமே வந்து பார்த்தோன்னா கோயிங் இன்டு தி ஆக்ஷன் தே ஹேட் தட் ப்ராப்ளம் இன் மிடில் ஆர்டர் லோவர் மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் இருந்துச்சு நம்ம பார்த்திருந்தோம். அதை வந்து இவங்க செட் பண்ணுவாங்க எல்எஸ்ஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் எடுத்தாங்க ஓகே தான். வனிந்து வசரங்காவை எடுத்திருந்தாங்க. வனிந்து வசரங்கா ஒரு இன்ஜுரி ஒரு பெரிய கன்சர்னா இருக்க போது ஃபார் எல்எஸ்டி. வில் நாட் கோயிங் டு ப்ளே இஸ் ரூல்ட் அவுட் ஆஃப் தி ஐபிஎல். சோ அவர் ஆட போறது இல்ல. அவருக்கு என்ன ரிப்ளே எடுக்க போறாங்கன்றத நம்ம அப்புறம் பேசுவோம். பட் நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா அவங்க எடுத்திருக்கிற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஏன்டா கிட்டத்தட்ட ஒரு 8-9 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க டீம்ல. சத்தியமா அவ்வளவு தேவையா? நீங்க ஆட வைப்பீங்களா? கடைசியில வந்து 8-9 பேர்ல 8 பேர் வந்து இன்ஜுரியில தான் இருப்பாங்க. அந்த ஒருத்தர் தான் வந்து யாராவது வந்து ஆடி கொடுப்பாங்க. அவர் வந்து இன்ஜுரி போயிட்டு திரும்ப இன்ஜுரி இருக்கிறவர் வந்து விளையாடுவாரு. அப்படிதான் வந்து ஒரு ஸ்வாப் மாதிரி தான் இவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். அதுதான் ஒரு பிரச்சனை இவங்களுக்கு. இவங்க இந்த மிடில் ஆர்டர் ஸ்ட்ரெங்தன் பண்ணாம அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பேக்கப்னு பேக்கப்பா எடுத்தாங்களே தவிர மிடில் ஆர்டர்ல என்னப்பா ஐயோ அதை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி. ஜாஸ் இங்கிலீஷ் இருக்காரு. அதுதான் ரொம்ப ஆடியே ஆகணும் மிடில் ஆர்டர். இவங்க 2 பேரும் ஆடினா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ்டா தெரியும். அதை தாண்டி வந்து ஆயுஷ் பத்தனி பினிஷரா யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. அப்துல் சமாத் ஆயுஷ் பத்தனி ஃப்ளோட்டர் மாதிரி இருப்பாரு. ஆயுஷ் பத்தனி அங்க வேணா அங்க பேட்ச் ஒர்க் தான் யூஸ் பண்ணணும். அவரு கொஞ்சம் இந்த வாட்டி அடிச்சா நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிச்ச பிளேயர் வேற. நானும் ரொம்ப வாட்டி பரத் கிட்ட சொல்லியிருக்கேன். பாப்போம் ஆடுறாரு. நல்ல டேலண்ட் தான். பட் தி வே எல்எஸ்ஜி ஆல்சோ யூசஸ் ஹிம் இருக்கு. அண்ட் ரெண்டாவது நம்ம அசரங்கான்னு சொல்லும்போது அசரங்கா ரூல்ட் அவுட். அவருக்கு பதிலா யார் ரிப்ளேஸ்மென்ட்னு பாத்தீங்கன்னா குடேகேஷ் மோட்டி 95% is going to replace him because எல்எஸ்ஜி கேம்ப்ல இருக்காரு. சும்மா கேம்ப்ல வச்சிருக்க மாட்டாங்க ஃபாரின் பிளேயர்ஸ். சோ வந்து ரிப்ளேஸ் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அந்த ப்ராப்ளம் என்னன்னா அசரங்காவும் மோட்டியும் வந்து லைக் லைக்னு கேட்டீங்கன்னா 100% லைக் லைக்கே கிடையாது. அசரங்கா ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய லெக் ஸ்பின்னர் who can has a lot of variations. குடேகேஷ் மோட்டி ஒரு ப்ராப்பரான லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பேட்டிங் டீசென்ட்டா வரும். நாட் a big hitter of the ball. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு மோட்டி மாதிரியே வந்து 2 பேர் டீம்ல இருக்காங்க இந்தியன் பிளேயர்ஸ். ஷாபாஸ் அகமத் அண்ட் மணிமாறன் சித்தார்த். சிமிலர் டைப் ஆஃப் பிளேயர்ஸ். எதுக்கு மோட்டிக்கு போறாங்கன்னு தெரியல. சோ வேற ஆப்ஷன்ஸ் இல்ல ஆக்சுவலி. வனிந்து வசரங்கா ரிப்ளேஸ் பண்ற மாதிரி ஒரு லைக் லைக் ரிப்ளேஸ்மென்ட் ரிஷத் ஹுசைன் மட்டும் தான் இருந்தாரு. ரிஷத் ஹுசைன் அன்பார்ச்சுனேட்லி பங்களாதேஷ் பிளேயர்ன்றதுனால எடுக்க மாட்டாங்க. ரேஹான் அகமத் தெரியல அவர் ட்ரஸ்ட் பண்ணி எடுப்பாங்களான்ற அளவுக்கு தெரியல. சோ ஐ மீன் திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஆக்சுவலி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பாப்போம். நம்ம சில அன்கேப் பிளேயர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து மோசின் கான். இவர் வந்து நிறைய பேருக்கு யாருன்னே தெரியாது. பிகாஸ் இவர் வந்து இன் அண்ட் அவுட்டா தான் இருப்பார் டீம்ல. 22ல வந்து ஒரு டெபியூ பண்ணி 9 மேட்சஸ்ல 14 விக்கெட்ஸ் எடுத்து ஒரு 5.5 எக்கனாமி தான் ஆக்சுவலி
வந்த உடனே வந்து ஒரு பயங்கரமான டெரிஃபிக்கான சீசன். அப்படியே வந்து இவர் இன்ஜுரி கன்சர்ன்ஸ்னால கொஞ்சம் இன் அண்ட் அவுட்டா தான் விளையாடிட்டு இருந்தார். டொமஸ்டிக்ஸும் சரியா விளையாடல, ஐபிஎல் சரியா விளையாடல. அப்புறம் விளையாடின லாஸ்ட் ஒரு 2 சீசன்ஸ் பாத்தீங்கன்னா 10 எக்கனாமில வந்து விக்கெட்ஸும் பெருசா எடுக்காம சுமாரா தான் போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட் அது கிடைக்கல. அப்பயுமே வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்னால உள்ள வெளில தான் இருந்தாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெக்கவர் ஆகி ஒரு கேம்ப்ல இருந்தா வராரு, ஃபுல் ரெஸ்ட்ல இருந்தா வராரு. பட் ஆனா மேட்சஸ் எதுவுமே விளையாடாம டைரக்டா வந்து ஐபிஎல் விளையாட வராரு. டொமஸ்டிக்ஸ் விளையாடல அப்படின்றப்போ இட்ஸ் அ கன்சர்னிங் ஃபேக்டர் ஃபார் எல்எஸ்சி. அவரோட எல்எஸ்சியோட ஒன் ஆஃப் த மெயின் பவுலர்ஸ் சொல்லலாம். லைக் நல்லா ஒரு கேலிபர் இருக்குன்னு சொல்லிட்டு இவரை ட்ரஸ்ட் பண்ணி என்னதான் இன்ஜுரி ஆனாலும் மைண்ட் கேத மாதிரி தான் இவரை வந்து பேக் பண்ணி வந்து வச்சிருக்காங்க. இந்த வாட்டி அவரோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலுக்கு வந்து அவர் போட்டாருன்னா எல்எஸ்சிக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி இவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நமன் திவாரி சொல்லணும். லைக் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர், UP20 லீக்ல வந்து சூப்பரா போட்டு 4th லீடிங் விக்கெட் டேக்கரா வந்து இருந்தாரு அந்த சீசன். சோ இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா அந்த டிவை பாட்டல் கப்ல ஒரு மேட்ச் நல்லா போட்டாரு, 4 for 33 ஃபிகர்ஸ் வச்சிருந்தாரு. மத்த மேட்ச்லாம் வந்து தர்மடி அடிச்சாங்கன்னு தான் சொல்லணும். ஒரு மேட்ச்ல 0 for 66 நம்ம கொடுத்தாரு. ஆமா அதான். சோ அதனால அவரோட ஃபார்மே வந்து ஒரு கன்சர்னிங்கா தான் இருக்கு. லைக் ஆனா நல்ல பவுலர், லெஃப்ட் ஆர்ம் மீடியம் பேசர். பேசிக்கா என்னன்னா மோஷின் கான் அண்ட் நமன் திவாரி ஒரு பேக்கப் மாதிரி தான் நான் பாக்குறேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவர் வந்து லோக்கல் கை, யூபி பிளேயர். யாருக்கு ப்ரோ பேக்கப்? அர்ஜுன்கா? இல்ல ஐ மீன் நான் மோஷின் கான் அவருக்கு பேக்கப்பா நமன் திவாரி பாக்குறேன். நமன் திவாரி யூபி பிளேயர் தான். அதனால ஒரு லோக்கல் கண்டிஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமோ லக்னோலன்ற ஒரு கேள்வி. ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு, நமன் திவாரி ஃபர்ஸ்ட் பேக்கப் கிடையாது. நீ சொன்ன மாதிரி அர்ஜுன் டெண்டுல்கர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருக்காரு, ஆகாஷ் சிங் இன்னொரு லெஃப்ட் ஆர்ம் சீமரும் இருக்காரு. அதை தாண்டி தான் நமன் திவாரிக்கு வருவாங்க. ஆகாஷ் சிங் நல்லா போட்டிருக்காரு ஆக்சுவலி போன சீசன். சூப்பரா போட்டாரு. ஆமா நல்லா போட்டாரு. சிஎஸ்கேக்குமே கோலி விக்கெட்லாம் எடுத்து பயங்கர ஃபேமஸ் ஆனார் நடுவுல. எனக்கு தெரிஞ்சு அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் ஒரு ஆல்ரவுண்டர் பவுலர் அர்ஜுன் டெண்டுல்கர் தான் எடுத்துட்டு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரேட் பண்ணிலாம் எடுத்திருக்காங்க. சோ எடுப்பாங்க நம்புறேன். சரி அதெல்லாம் விடுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இன்ஜுரி கன்சர்ன்ஸ் தான் கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால எந்த பவுலர் ஆடுவாங்கன்றது நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியல. ஆனா நம்ம லைன் அப்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட் நான் சொல்ல போற பிளேயர் அக்ஷத் ரகுவன்ஷி. இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், மத்திய பிரதேஷ் பிரீமியர் லீகோட 4th லீடிங் ரன் ஸ்கோரர் இந்த சீசன். இவர் பாத்தீங்கன்னா ஒரு 239 ரன்ஸ் வச்சிருக்காரு, வித் an average of 60 வச்சிருக்காரு. சோ மிடில் ஆர்டர்ல இவங்களுக்கு தேவையான அந்த கேப் வந்து இவர் ஃபில் பண்ணுவார். அவர் பேக்கப்பா இப்போ இருக்கிற பேட்ஸ்மேன் சரியா ஆடல, ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ். எல்எஸ்சிக்கு இன்ஜுரிக்கும் வந்து ரொம்ப ஒற்றுமை இல்லவா, அதனால இன்ஜுரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி இவர் வந்தாருன்னா நல்லா ஆடுவாருன்னு எதிர்பார்த்து இவர் பேரை வைக்கிறோம் நாங்க. சோ 3 பிளேயர்ஸ் வந்து நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்க பிளேயர்ஸ் தான். சோ பிளேயிங் லெவல் ஆனா நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். சோ பிளேயிங் லைன் அப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்போமா? சோ ஓப்பனிங் எடுத்தோன்னே மிச்சல் மார்ஸ் அண்ட் மார்க்ரம், தட் இஸ் ஃபார் ஷூர். அண்ட் 1 டவுன்ல பாத்தீங்கன்னா நிக்கலஸ் பூரன், 2 டவுன்ல பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட், 3 டவுன்ல ஜாஸ் இங்கிலீஷ், 4 டவுன்ல ஆயுஷ் பதோனி, 5 டவுன்ல அப்துல் சமாத், 6 டவுன்ல ஷாபாஸ் அகமது, 7 டவுன்ல ஆவேஷ் கான், 8 டவுன்ல முகமது ஷமி, 9 டவுன்ல வந்து மோசின் கான் ஆர் மயங்க் யாதவ். 2 பேருமே இன்ஜுரி கன்சர்ன் தான். யார் ஆடுவாங்கன்னே தெரியல, கன்ஃபியூஷன் தான். இது தாண்டி இந்த 2 பேருமே ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. இது தாண்டி வேற யாராவது போலர் ஆனா கூட ஆகாஷ் சிங், நமன் திவாரி, நமன் திவாரி, அர்ஜுன் டெண்டுல்கர் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இம்பாக்ட் பிளேயரா கண்டிப்பா திக்வேஷ் சதி வந்து இருப்பாங்க. இந்த லைன் அப்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியுது அந்த வீக்னஸே அந்த மிடில் ஆர்டர் தான். ஹரிசதம் ஆடி சொன்னா வீக்னஸஸ்லயும் ரொம்ப வந்து இந்தியன் டிபெண்டா இருக்கு. ஜாஷ் இங்கிலீஷ் எனக்கு தெரிஞ்சு பினிஷரா ஆட வைக்கலாம். பினிஷர்னா அட்லீஸ்ட் இந்த டேவிட் மில்லர் பண்ண ரோல வந்து ஆட வைக்கலாம்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வைப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா அசரங்கா இருந்தபோது இந்த லைன் அப் சூப்பரா இருந்துச்சுங்க. டு பி வெரி வெரி ஆனஸ்ட் கரெக்டா இருந்துச்சு. ஒரு பேலன்ஸ் கொடுத்தாரு அவர். பவுலிங்ன்ற தாண்டி அவர் இந்த பினிஷிங் கேப்பபிலிட்டிக்கு நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அசரங்கா. ஆமா. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் நாங்க 4th ஃபாரின் பிளேயர் நாங்க ஆட் பண்ணல. அந்த அசரங்கா போன ஸ்லாட் நாங்க இன்னும் ஃபில் பண்ணல. சோ நாங்க இது ஓபனா தான் வச்சிருக்கோம். சோ நல்ல ஃபாரின் பிளேயர் அவங்க ஆட் பண்ணாங்க அந்த இடத்துல வைக்கலாம். இல்லனா மேத்யூ பிரேட்ஸ்கா அகைன் ஒரு டாப் ஆர்டர் பேட்டர், ஃபினிஷிங் எப்படி பண்ணுவாருன்னு தெரியல. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆண்ட்ரிக் நார்க்கியா ஒருவேளை எங்கேனா இந்தியன் பேசருக்கு பதிலா ஒரு ஃபாரின் பேசர் வேணும்னா எடுத்து வரலாம். பட் அவரே வந்து ஃபார்ம்ல இல்ல ஆக்சுவலி. அவரும் இன்ஜுரி கன்சர்ன். அதுதான் சொல்றேன்ல, இவங்க ஃபுல்லா ஏன் அப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஐ திங்க் அதான் இன்ஜுரி சூப்பர் ஜெயண்ட்ஸ். ஆக்சுவலி இவங்க கிட்ட இருக்க அந்த பவுலர்ஸ் வச்சு ஒரு பிளேயிங் 11 கிரியேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு நிறைய பவுலிங் பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க. ஆமா, இன்ஜுரிஸ் இருக்கிறதுனால அகைன் எனக்கு இந்த பிளேயிங் லைனை பார்க்கும்போது ஒரு பேலன்ஸே இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா. இட் கேன் பி மை பர்சனல் சாய்ஸ் ஆர் சம்திங். நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க கரெக்டா சொல்றேன் அப்படின்ட்டு. பட் அந்த ஒரு பவுலிங் லைனப்புமே வந்து நம்ம இன்எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் நம்ம இவர் ஆவேஷ் கான் இருக்காரு, முகமது ஷமி இருக்காரு, ஓகே தான். பட் திக்வேஷ் ரதி இஸ் தி ஒன்லி ஸ்பின்னர் இன் திஸ் டீம். ஷாபாஸ் அகமது ஓகே இல்லன்னு சொல்ல, பட் திக்வேஷ் ரதிக்கு காம்படிஷன் கொடுக்குற மாதிரி லெக் ஸ்பின்னர் யாருமே இல்ல. ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கப் வந்து இந்தியா டீம்ல ஆட வச்சாங்க. நீ வந்து ஸ்பின்னர் இல்ல இது இல்லன்ற. சரிப்பா தெரியாம சொல்லிட்டேன். லெக் ஸ்பின்னர் பேக்கப் திக்வேஷ் ரதிக்கு இல்ல. முன்னாடியாச்சும் ரவி பிஷ்ணா இருந்தாரு, வனிந்து வசராங்க சைன் பண்ணிருந்தாங்க. இப்ப அவரும் இல்ல அப்படின்றப்போ என்ன பண்ண போறாங்க?
நான் தான் இருக்கேன்ல. நியூ பால் ஆயுஷ் பதானி போடுவாரு போ. நியூ பாலுக்கு நான் பேசவே இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுறேன். அமைதியா இருந்தா. ஸ்பின்னர் போடுவாரா, அவர் மிடில் ஓவர்ஸ்ல போடுவாரா, நியூ பாலே போடுவாருன்ற. சோ சரி ஓகேப்பா, போட்டுக்கிட்டோம். ஆமா கண்டிப்பா வந்து ஒரு பவுலிங் போடக்கூடிய பேட்டிங் ஆல்ரவுண்டரா நாகேஷ் பத்தோனி இருக்க போறா. சரி ஓகே, அதுதாங்க ரொம்ப இப்ஸ் அண்ட் பட்ஸா இருக்கு. இங்க வந்து நான் ஃபேஸ் வாரியா வந்து பவுலிங் சொல்ற அவசியமே இல்ல. ஏன்னா அகைன் நிறைய சொல்ற மாதிரி யார் ஆடுவாங்கன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் முகமது ஷமி கன்ஃபார்ம் ஆடுவாரு. ஆவேஷ் கானுக்கு ஒரு இன்ஜுரி கேள்விப்பட்டேன், அவர் ஆடுவாரான்னு தெரியல. அவர் ஆடினாரு அப்படின்னா மேபி இந்த பவர் பிளே டெத் ஓவர்ஸ் இவங்களை வச்சு ஓட்டிடலாம். மிடில் ஓவர்ஸ்ல திக்வேஷ் சதி ஓகே, ஷாபாஸ் அஹமத் ஓகே, பட் அந்த ஒரு 5th பவுலிங் ஆப்ஷன் எங்க ஆட வைப்பாங்க, எப்படி ஆட வைப்பாங்கன்னு தெரியல. 6th பவுலிங் ஆப்ஷன் ஆயுஷ் ஆக்சுவலி எனக்கு இவங்க பவுலிங் பிரச்சனை கிடையாது, ஏதாவது ஒண்ணு பண்ணி சூப்பரா எடுத்துட்டு வந்துருவாங்க பவுலர்ஸ், அது பிரச்சனை கிடையாது. மிடில் ஆர்டர் தான் எப்படி சஸ்டெயின் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும் நம்ம. ஏன்னா Actually இந்த bowling ஆன் சொல்லும்போது- பேப்பர் நல்லா இருக்கு, மிடில் ஆர்டர் ஆன் பேப்பர் நல்லா இருக்கு. நான் இந்த பவுலிங்ல ஒரு கன்சர்ன் இருக்குடா. நீ வந்து ஆக்சுவலி இது எல்எஸ்டி பத்தி எல்லாருமே சொல்லும்போது சொல்றது என்னன்னா எப்படியோ ஒப்பத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு முக்கியமான மேட்ச்ல ஒன் திங் தட்ஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் அவுட் ஃபார் யூ இஸ் யுவர் பவுலிங். அது நான் வந்து கிரிக்கெட்ல நான் நிறைய நாள் பாத்திருக்கேன். நீ வந்து சில டீம்ஸ்லாம் 150 தான் அடிக்கும், ஆனா டிஃபெண்ட் பண்ணிருக்கும் ஃபைனல்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து அந்த ஒரு பிரஷர் இருக்கும் முக்கியமான மேட்ச்ல ஆஸ் அ பேட்டர்ஸா. ஓகேவா, அந்த இடத்துல பவுலிங் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீ ஜெயிப்ப. எல்எஸ்டிக்கு இதே சிச்சுவேஷன் போன தடவை அகைன்ஸ்ட் ஆர்சிபி நடந்தது. ஒரு முக்கியமான மேட்ச், ஆர்சிபி அந்த மேட்ச்ல ஜெயிப்பாங்க, 200+ சேஸ் பண்ணுவாங்க, ரிஷப் பண்ட் செஞ்சுரி அடிப்பாரு, ஜிதேஷ் சர்மா அடிச்சு கொடுப்பாரு ஃபார் ஆர்சிபி. அந்த மேட்ச்ல சொதப்பனது எல்எஸ்டி பவுலிங் தான். அந்த மாதிரி எல்எஸ்டி பவுலிங் ஓகே நம்ம என்ன வேணா சொல்லலாம், பட் அந்த இந்தியன் ஆல் இந்தியன் பேஸ் அட்டாக் வச்சுக்கிட்டு போகும்போது ஒரு சின்ன மைனஸ் இருக்கதான் செய்யுது முக்கியமான மேட்சஸ்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மோசின் கான் வந்துட்டாரு, நல்லா வந்து போடுறாரு அப்படின்னா எனக்கு வந்து இந்த டீம் செட் லைக் வந்து பவுலிங் சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் எழுதி கொடுத்துருவேன். லைக் எஸ் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல போடுவாங்க அப்படின்றது எனக்கு ஸ்ட்ராங்கா தோணுது. சரி அதான், சோ இதெல்லாம் நடந்தா எல்எஸ்டி குவாலிஃபை ஆகும்னு சொல்றேன். அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல அந்த வீக்னஸ் இருக்கு, நம்ம குவாலிஃபை பார்த்தோம். ஆகும்னு சொல்லல, நல்லா விளையாடுவாங்கன்ற. ஓ சரி ஓகே, அதான் அடுத்து குவாலிஃபை ஆவாங்களா சொல்லு. அதான் சொல்லிட்டேன், நானும் சொல்லிட்டேன் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. என்ன ஆனாலும் குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எவ்வளவு சூப்பரா ஆடினாலும் மேபி 5th பொசிஷன்ல மேபி முடிக்கலாம் மேக்ஸிமம் எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு மேல கஷ்டம் குவாலிஃபை ஆகாது. அந்த குவாலிஃபை ஆற அளவுக்கு ஒரு பவுலிங் லைனப் வச்சிருக்காங்களா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, பட் நல்ல டீசென்டான பவுலிங் லைனப்னு சொல்லிட்டு எல்எஸ்சி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு திஸ் 2026 ஐபிஎல். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க ஸ்ட்ரெங்த் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ரெங்த், செகண்ட் வந்து இவங்களுடைய இந்தியன் கோர், ரெண்டுமே வந்து கோரிலேட் பண்ணுவேன். நீங்க டாப் 8ல எடுத்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபாரின் பிளேயர் தான் இந்த டீம்ல வந்து நான் ஆட வைப்பேன். அந்த அளவுக்கு வந்து இந்தியன் பேட்டிங் சூப்பரா இருக்கு. நீங்க ஃபாரின் பேக்கப்ஸ்க்கு போக வேண்டிய அவசியமே இல்ல. சரிங்களா, அது ஒரு பெரிய பாசிட்டிவ். செகண்ட் பாசிட்டிவ் பவுலிங்லயுமே இவங்க வந்து ஒரு 4-5 ஃபாரின் பிளேயர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அதுல வந்து ஒருத்தரை நான் கண்டிப்பா ஆட வைப்பேன். மீதி இருக்கிற 4 பேர் வந்து ஆட வைக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா எனக்கு இந்தியன் பேசர்ஸ் அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அது மட்டும் இல்லாம அவங்க பேக்கப்ஸ் ஆர் சோ குட். போன சீசனே வந்து ஆக்சுவலி அவங்க குவாலிஃபை ஆயிருக்க வேண்டியது. ஸ்டார்டிங் ஒரு 4-5 மேட்ச் சூப்பரா ஆடி அதுக்கப்புறம் ஒரு நடுல அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகி 4 மேட்ச் இல்ல 5 மேட்ச் நல்லா விளையாடி 10 பாயிண்ட் எடுத்தாங்க. ஆமா 5 மேட்ச் 10 பாயிண்ட், அடுத்த 5 மேட்ச் பாயிண்ட் எடுக்கல. அந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிஃபை கூட ஆகல. குவாலிஃபை கூட ஆகல. சோ மேபி இந்த வருஷம் வந்து கொஞ்சம் செட் ஆன மாதிரி இருக்கு டீம் ஆன் பேப்பர் பாக்குறதுக்கு. இது வந்து பெரிய ஸ்ட்ரெங்த்னு சொல்லுவேன். அண்ட் செகண்ட் இந்த டீம்ல இருக்கிற வீக்னஸஸ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த டீம்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பேக்கப்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் அந்த பேக்கப்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு டாப் 3ல வந்து யார் ஆட வைப்பாங்க, ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. கேஎல் ராகுல் 1 பொசிஷன் ஃபிக்ஸ்ட், மீதி இருக்க 2 பேருக்கு வந்து ஒரு 8 காம்படிஷன் இருக்கு. அதை நம்ம ஓனா லைனா பாக்குறப்போ நம்ம பார்ப்போம். பட் அது ஒரு கன்சர்னா இருக்கும் ஃபார் டெல்லி கேபிட்டல். சீக்கிரம் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா the more earlier they fix the more likely they are going to qualify and to get the cup. சரிங்களா, அதுதான் வந்து சொல்லணும். அடுத்த வீக்னஸ் வந்து இது வீக்னஸ் சொல்ல மாட்டேன், பட் ஒரு 1 or 2 பிளேயர்ஸ் வந்து ஒரு இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. சோ அவங்க வந்து எப்படி கோப் அப் பண்ணுவாங்க, ஃபுல் சீசன் ஆடுற அளவுக்கு அவங்களுக்கு அந்த ஒரு இது இருக்கா, ஸ்ட்ரெங்த் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். அப்படி இல்லனாலும் பேக்கப் வச்சிருக்காங்க, பட் ஸ்டில் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த டீம். சரிங்களா, சொல்லிட்டு நம்ம அப்படியே பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே, நாங்க வந்து சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஹைப் பண்ண ஒரே ஒரு பிளேயர் தான் நாங்க திரும்ப ஹைப் பண்ணிட்டு இருந்தோம். சரி நெக்ஸ்ட் பிளேயர் சொல்லு. அவர்தான். செகண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சாஹில் பரக் அப்படின்ட்டு வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்காருங்க, டாப் ஆர்டர் பேட்டர், செம்ம எக்ஸ்ப்ளோசிவ். ஆட வைப்பாங்களான்னு தெரியல, லைனப்ல வந்து யாரா இருக்கான்றதுன்னு தெரியல. பட் ஒருவேளை ஆட வச்சாங்க அப்படின்னா இல் பி a great addition in the top 3. எங்க ஃபெயில் ஆயிட்டாங்க யாராச்சும் அப்படின்னா ஆட வைக்கலாம். அண்ட் மூணாவதா வந்து இவரையும் வந்து ரொம்ப வருஷமா வந்து உங்களுக்கு தெரியாது, ஹரிஷ்க்கு தெரியும், ஹைப் பண்ணிட்டே இருந்தேன். சிஎஸ்கே எல்லாம் எடுக்கும்போது பெஸ்ட் பைடா எஸ் அப்படின்னு வந்து அடிச்சிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் பெருசா யூஸ் பண்ணல. ஓகே, இன்னும் வந்து அவருக்கு அந்த ஃபுல்லஸ்ட் குக்கல தான் நான் சொல்லுவேன். பட் ஸ்டில் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் நிறைய சான்ஸ் குத்தாச்சு டெல்லி கேபிட்டல்ஸ். அதுக்கப்புறமா ஃபுல்லஸ்ட் வரல, இது வரலன்னு சொல்லிட்டு சான்ஸ்ன்றது நீங்க எதப்பா சொல்றீங்க? நீங்க வந்து கடைசி ஒரு 10 பால் ஆட சான்ஸ் கிடையாது. ஓகேவா, அவர் வந்து கடைசி மேட்ச்ல அடிச்சாரு தெரியுமா, அது வந்து நல்ல இன்னிங்ஸ். அவர் ஆடின மேட்சஸ் அவரோட ரோலே அந்த கடைசி 10 பால் அடிக்கிறது தான். யார் யாவரு
அதான் 10 சொல்றேன். பால் கூட ஆடல. சில மேட்சஸ்ல நின்னு ஆடுனார். நெறைய மேட்ச் ஆடுனார் ஆக்சுவலி. ஆடினாரு ப்ரோ. நான் சொல்றது கேளு. இவரோட ரோல் வந்து ஆக்சுவலி இவரோட கெத் என்னன்னா மிடில் ஆர்டர்ல. ஓகேவா? ஒரு டாப் ஓகே. 4, 5ல வரக்கூடிய ஒரு பிளேயர். உண்மையிலே சொல்றேன் டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு சான்ஸ் குடுத்தாங்க. ஒரு 12th ஓவர் 13th ஓவர்ல ஆடினாரு போன வருஷம். வந்தாரு. அதே சமயத்துல அந்த செவல டிஸ்டான்ஸ் சப்ஸ் அஸ்தோஷ் சர்மான்னு இருக்கும்போது அவங்கள ப்ரோமோட்டும் பண்ணாங்க நிறைய மேட்ச்ல. இவர் கொடுத்த ஒரு 4-5 மேட்ச்ல தான் அந்த ரோல் ஆடினாரு. அதுல 2 மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ்பெஷலி அகைன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு 50 ரொம்ப ரன்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் கிடைச்சது. கம்மி. அவரோட பிளஸ்ஸே வந்து ஸ்ட்ரைக் ரேட் தான். அந்த ஸ்ட்ரைக் ரேட்டே வந்து கம்மியா இருந்தாரு அவரு. ஓகே, நான் சொல்றது என்னன்னா ஐபிஎல்ல இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. அதனாலதான் அவரை வந்து பிளேஸ் டு வாட்ச் ஆஃபர்ல வச்சிருக்கேன். இந்த சீசன்ல அவர் கண்டிப்பா ஆட வைக்க போறாங்க. ஏன்னா அவர் டொமஸ்டிக் இந்த சீசன் நல்லா ஆடினாரு. பாருங்க, ஒன் ஆஃப் தி குட் பிளேயர்ஸ் ஃபார் டெல்லி இருப்பாரு. நம்பர் 5 நம்பர் 6 பொசிஷன்ல திரும்ப ஆட வைக்கிறாங்க. அப்படி கரெக்டா வந்து ஆடுவார் அப்படின்னு சொல்றேன். யார சொல்றேன் அப்படின்னா சமீர் ரிஸ்வி. டொமஸ்டிக்ஸ்ல சூப்பரான பிளேயருங்க. ஆனா அந்த ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணல. அதுதான் வந்து சொல்லணும். அண்ட் இந்த வாட்டி வந்து நிறைய பேட்ஸ்மேன் இருக்காங்க. கொச்சன்னு இருக்காங்க. இந்தியன் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்றப்போ திரும்ப அந்த சமீர் ரிஸ்விக்கு போவாங்களா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். போவாங்க. அது எனக்கு கான்ஃபிடண்டா சொல்றேன். சரிப்பா, இந்த பிளேஸ் டு வாட்ச் ஆஃப் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம வந்து பிளேயிங் 12க்கு போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கேஎல் ராகுல் இஸ் கோயிங் டு ஓபன் அன்டவுட்டட்லி. கேஎல் ராகுல் கூட யார் ஓபன் பண்ண போறாங்க? இதான் வந்து கேள்வி. அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்வி. அந்த லிஸ்ட் எடுத்துக்க பாருங்க நாயர் அப்படின்ற மாதிரி எவ்வளவு பேர் 7 பேர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வச்சு ஒரு பிளேயிங் லெவல் கிரியேட் பண்ணிடலாம். உண்மையிலே சொல்றேன், அவ்வளவு பேர் இருக்காங்க. கருண் நாயரா இருக்கட்டும், அபிஷேக் கோரல், அதுக்கப்புறம் இப்போ நிசாங்கா எடுத்திருக்காங்க, பென் டக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர். சாகில் பரக் ஒரு ஆப்ஷன் இருக்காரு பேக்கப்பா. பிருத்வி ஷா இருக்காரு. அவரை மறந்துட்டீங்க. சிமெண்ட் ஷா பேக்கப் நிறைய பேர் இருக்காங்க. பட் எங்களுக்கு தெரிஞ்சு ஓப்பனிங் வந்து இவங்க அபிஷேக் பொருளோட போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்றதுக்காக பொரேல் ஸ்லாஷ் கருண் நாயர் ஸ்லாஷ் நிசாங்கா ஸ்லாஷ் டக்கெட் 4 பேரை வச்சுக்கோங்க. இங்க வந்து நிசாங்கா டக்கெட் கூட ஆட வைக்கலாம். ஏன்னா இங்க வந்து ஃபாரின் ஸ்லாட்ஸ் நிறைய இருக்கு. அதை நம்ம அகைன் லைனா ஃபுல்லா பாக்குறப்ப பார்ப்போம். சோ இது வந்து 1 and 2. நம்பர் 3லயும் அதே கேள்விதான். திரும்ப நிதிஷ் ராணா ஒரு பொசிஷன் இருக்கு. பட் அதே ரோல்ல வந்து அபிஷேக் பொருளும் ஆடி இருக்காரு, கருண் நாயரும் ஆடி இருக்காரு. அப்படின்றப்போ இந்த 3 பேர்ல யார் ஆட வைப்பாங்கன்ற ஒரு கேள்வி. எனக்கு வந்து அபிஷேக் பொருள் ஓப்பனிங் ஆட இருக்கிறதோட 1 down ஆட இருக்கிறது எஃபெக்டிவா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அபிஷேக் பொருள் ஓப்பனிங் 1 downல நிதிஷ் ராணா ஆட வைப்பான். நான் என்ன சொல்றேன், நிதிஷ் ராணா வேணாம். நிறைய பிளேயர் இருக்காங்க. நீங்க நிறைய கருண் நாயர் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் இருக்காங்க. அப்படியே வந்து உங்க பேட்டிங்ல என்ன வந்துரும். எதுக்கு நிதிஷ் ராணா அப்படின்றத என்னோட கேள்வி. நல்ல கேள்விதான். அது வந்து ஹேமந்த் பதானி பதில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? பார்க்கும்போது நம்பர் 4ல வந்து பாத்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல். அவர் வந்து ஒரு ஃப்ளோட்டர் தான். பட் நம்பர் 4 நான் வச்சிருக்கேன். நம்பர் 5ல வந்து சமீர் ரிஸ்வி நான் வச்சிருக்கேன். சோ சமீர் ரிஸ்வி அண்ட் அக்ஷர் பட்டேல் கேன் ஸ்வாப். சோ இன் கேஸ் விக்கெட்ஸ் போகுதுன்னா சமீர் ரிஸ்வி அவர் ரோல் நம்பர் 4ல ஆட வச்சுட்டு அக்ஷர் நம்பர் 5ல ஆட வைக்கலாம். நம்பர் 6ல வந்து ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் தி கீ பிளேயர்ஸ் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் as usual. நம்பர் 7ல வந்து அஸ்தோஷ் சர்மா. டொமஸ்டிக்ஸ்ல பெருசா இன்னும் ப்ரூவ் பண்ணல இந்த வருஷம். பட் அகைன் இந்த பவர் ஹி ஹேஸ் கிளியர் பண்ணிடுவாரு, நம்பிக்கை இருக்கு. நம்பர் 8ல வந்து அக்யூப் நபிதார். நம்பர் 9ல வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க், இந்த லெஃப்ட் ஆர்ம் சீமர். 10ல வந்து குல்தீப் யாதவ். 11ல வந்து முகேஷ் குமார். சரிங்களா, டெத் பவுலிங்காக வச்சிருக்கேன். இதுல இம்பாக்ட் பிளேயர் யார் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க அப்படின்னா டேவிட் மில்லர், விப்ராஜ் நிகம் ஆர் லுங்கி எங்கடி 3 பேரையுமே நான் வந்து இம்பாக்ட் சப்பா வச்சிருப்பேன். பேசிக்கா டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன். இப்போ அகைன் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்கன்னா எனக்கு விக்கெட்ஸ் பெருசா போல, இவங்களே இந்த டாப் 6லயே வந்து பேட்டிங் ஆட்டாங்க அப்படின்னா மில்லர் எடுத்துற அவசியமே இல்ல. பால் திரும்புது அப்படின்னா விப்ராஜ் நிகம் எடுத்துட்டு வருவேன். பால் திரும்பல, நல்லா சீமுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா லுங்கி எங்கடி எடுத்துட்டு வருவேன். இந்த ஃபார்மேஷன் இஸ் கோயிங் டு பி சூப்பர் எஃபெக்ட். என் டீம்ல ஆல்ரெடி வந்து குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் 2 ஸ்பின்னர் இருக்காங்க. இதையும் தாண்டி ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் இருக்காரு. நான் வச்சல என்ன நிதிஷ் ராணா ஒரு ஆஃப் ஸ்பின் ஆப்ஷனாவும் இருக்காரு. எனக்கு ஸ்பின் பிரச்சனை இல்ல. அதே மாதிரி மீடியம் பேசஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு வந்து மிச்சல் ஸ்டார்க், அக்யூப் நபிதார் இஸ் கோயிங் டு பி ஒன் கீ பிளேயர். நான் வந்து திரும்பவும் சொல்றேன், ஹைப் பண்ணிட்டோம் சொன்னாலுமே அந்த ஹைப்புக்கு ஏத்த பிளேயர் அக்யூப் நபிதார். சரிங்களா, பவர் பிளேல ஸ்விங் பண்ணுவாரு, டெத் பவுலிங்ல யார்காஸ் போடுவாருன்றப்போ அவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பார் இந்த டீமுக்கு. இன்எக்ஸ்பீரியன்ஸ் இல்லன்னு சொல்ல, பட் இருந்தாலும் ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து முகேஷ் குமாரோட ஸ்கில்ஸ் நமக்கு தெரியும். டெத் பவுலிங்ல ஓரளவுக்கு ஒப்பேத்திடுவாரு. அப்படின்றப்போ இந்த இடத்துல நான் அந்த இம்பாக்ட் பிளேயரை கொஸ்டினாவே வைப்பேன். சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. சரி ப்ரோ, இப்ப டெல்லி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ணா என்ன பண்றது அப்படின்னா சேம் தான். என்கிட்ட 5 சாலிட் பவுலர்ஸ் இருக்காங்க. சரியா, இந்த 6வது ஆப்ஷனா 7வது ஆப்ஷனா எனக்கு அகைன் 2 ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க. நிதிஷ் ராணா, ட்ரிஸ்டான் ஸ்டப்ஸ் அப்படின்ட்டு பவுலிங் ஒப்பேத்திரலாம் எப்படியாச்சும். இம்பாக்ட் பிளேயரா நீங்க வந்து டேவிட் மில்லர் ஸ்லாஷ் ஸ்டப்ஸ் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யார வேணுமோ எடுத்துட்டு வரலாம். இங்க ஆக்சுவலி விப்ராஜ் நிகம் நான் ஏன் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லா சொல்றேன் அப்படின்னா அவருடைய லெக் ஸ்பின் ஓகே. குல்தீப் யாதவ் இருக்கும்போது அவருடைய லெக் ஸ்பின் வந்து இவர் பெருசா யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு ஃபீல் ஆகுது இந்த வருஷம். அண்ட் இவருக்கு வந்து என்னதான் UP20ல சூப்பரா போட்டாலுமே டொமஸ்டிக்ல கொஞ்சம் அடி வாங்கினாரு. சரிங்களா, ஜீஷான் அன்சாரியை கம்பேர் பண்ணும்போது விப்ராஜ் நிகம் கொஞ்சம் ஓவரா தான் தெரிஞ்சாரு. பேட்டிங்லயுமே வந்து அவர் போன சீசன் எக்ஸ்ப்ளோசிவ் ஆடினார் ஓகே தான். பட் போன சீசன் அவர் வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருந்தார். இந்த வருஷம் அதே சர்ப்ரைஸ் பேக்கேஜா இருப்பாரா? ஏன்னா டீம் சுட் பி ரெடி ஃபார் இட். சோ அதனால அந்த ஒரு கேள்வினால அந்த பொசிஷன்ல ஃபில் பண்ணலாமே, இப்படி ஃபில் பண்ணலாமே எனக்கு தோணுச்சு. ரொம்ப நேரமா வந்து ஒருத்தன் வாயில வந்து லட்டு வச்சு உட்கார்ந்திருக்கா. சொல்லு, என்ன சொல்ல வர? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா அபிஷேக் பொருளை வந்து 1 down விளையாட வச்சிருங்க. என்ன இருந்தாலும் அபிஷேக் யார உட்கார வைக்கிறீங்களோ உட்கார வைங்க. அபிஷேக் பொருளை மட்டும் உட்கார வைக்காதீங்க. சரியான டேலண்ட், அப்கமிங் டேலண்ட் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். தாராளமா நீங்க விளையாட வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் விப்ராஜ் நிகம் நான் வந்து கண்டிப்பா விளையாட வைப்பேன். சரி, சமீர் ரிஸ்வின்னு ஒருத்தர் இருக்காப்ல, தூக்கிட்டு அப்படியே வெளில போட்டு நான் வந்து விப்ராஜ் நிகம் வந்து
விளையாட வைப்பேன். எனக்கு நீ சொன்னல நிதிஷ் ராணா வந்து ஒரு பவுலிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணுவேன், ஸ்டப்ஸ் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிதிஷ் ராணா விளையாட வைக்க மாட்டேன். எனக்கு வந்து விப்ராஜ் லிங்கம் வச்சுட்டு ஒரு பவுலிங் ஆப்ஷனா நான் வச்சுப்பேன். நடுவுல மிடில் ஓவர்ஸ் வந்து விப்ராஜ் லிங்கம் வந்து சூப்பரா போட்டு கண்டெயின் பண்ணி கொடுப்பாரு. அது எனக்கு தேவை ஆக்சுவலி அந்த டீமுக்கு. சோ விப்ராஜ் லிங்கமே ஒரு ஃப்ளோட்டராகவும் வச்சுப்பேன். இப்போ சமீர் ரிஸ்விக் வந்து நீ சொன்ன மாதிரி அவருக்கு வந்து மிடில் ஆர்டர்ல வந்து சான்ஸ் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு. மிடில் ஆர்டர் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வச்சு ஃபுல் இங்க வந்து சமீர் ரிஸ்வி வைக்கணும்னு வச்ச மாதிரி இருக்கு. ஸோ அதனால அப்படியே சமீர் ரிஸ்வியை தூக்கிட்டு எனக்கு பினிஷராகவும் வந்து விப்ராஜ் நிகம் வந்து நான் வச்சுப்பேன். அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்ப பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர் ஆர் லுங்கி இங்கிடி யார் தேவையோ அப்படி அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒரு பேட்ஸ்மேன் தேவையோ ஒரு பவுலர் தேவையோ நம்ம வந்து விளையாட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னோட சேஞ்சஸ். எனக்கு இருக்கிற ஒரு கேள்வி, ஏன்பா நீ வந்து சமீர் ரிஸ்விக்கு மட்டும் இவங்க எக்கச்சக்க சான்ஸ் கொடுத்தாங்க, 10 மேட்ச் கொடுத்தாங்க, ஒன்னும் பர்ஃபார்ம் பண்ணி கிளிக்கல அப்படின்னு அபிஷேக் பொரியலுக்கு நிறைய மேட்ச் சான்ஸ் கொடுத்தாங்க. அவர் வந்து 2 மேட்ச்ல 50 அடிச்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் இருந்து ஆடினாரு. நீ அவரை மட்டும் டாலன்ட் சொல்லி பேக் பண்ணுவ. அந்த அடிச்ச ஒரு மேட்ச் கூட இவர் அடிக்கல சமீர் ரிஸ்வி. பஞ்சாபுக்கு அகைன்ஸ்ட் அடிச்சார்ல. தெரியணும்டா நம்மளுக்கு வந்து லைக் இந்த மேட்ச் அடிக்கணும் இவ்வளவு மேட்ச் அடிக்கணும் ஸ்டாட்ஸ் படி போகாம ஒரு மேட்ச்ல நமக்கு தெரியும், பார்த்தானே தெரியும் இந்த பிளேயர் ஓகே நம்பலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமா ஏதோ தெரியணும்ல. அந்த மாதிரி எனக்கு அபிஷேக் பொருள்கிட்ட ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விட்டிங் வந்து பயங்கரமா தெரிஞ்சு இல்லன்னு சொல்ல, அபிஷேக் சூப்பரா விட்டிங் தெரிஞ்சு. அந்த மாதிரி நான் சமீர் ரிஸ்வி கிட்ட அவரு என்ன எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரா பில்ட் பண்ணி ஆடுற பிளேயரா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல என்ன வந்து சுத்த விட்டாரு. ப்ராப்ளம் அதான், அவரை சரியா யூஸ் பண்ண நான் சொல்லுவேன். செகண்ட் வந்து இது நீ சொல்ற, அதாவது உனக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்ற. அபிஷேக் பொரேல் as a ஓபனரா நான் ஒத்துக்கிறேன். நான் எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னா, எப்படி நீ வந்து சமீர் ரிஸ்வி சொல்ற அந்த மாதிரி அபிஷேக் பொரேல் சொல்ல வாய்ப்பு இருக்குன்ற. அதே மாதிரி தான் சான்ஸ் கொடுத்தாங்க, பர்ஃபார்ம் பண்ணல. பட் யூ நோல அபிஷேக் பொரேல் பாக்குறப்போ அந்த டேலண்ட் இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி நான் சமீர் ரிஸ்விக்கு இப்போ வரைக்கும் நான் பேக் பண்றதுக்கு காரணம், நான் பாத்திருக்கேன், டொமஸ்டிக்லயும் பாத்திருக்கேன், ஐபிஎல்ல இன்னும் அவருக்கு ஏத்த ரோல கொடுக்கல அப்படின்னு நான் வந்து அடிச்சு சொல்லுவேன். இந்த சீசன்ல அந்த நம்பர் 4 ரோல் நம்பர் 5 ரோல் கொடுத்தாங்க அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க, இட்ஸ் கோயிங் டு பி ஒன் பிரேக் த்ரூ சீசன் ஃபார் சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி லைக் வந்து சான்ஸ் கொடுக்கலாம், பட் ஆனா ப்ரீவியஸா வந்து சான்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டிங் லைனப் இருக்கு மிடில் ஆர்டர்ல அப்படின்றப்போ அங்க தேவை இல்லாதனால திரும்ப சமீர் ரிஸ்வியை கீழே ஒரு ஃப்ளோட்டரா நீங்க யூஸ் பண்ணும்போது அவர் பெர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. ஒரு சான்ஸ் கொடுக்க வேண்டாமோ அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். சரி, ஓகே, நம்ம அதெல்லாம் வந்து ஏமங் பதாரி முடிவு பண்ணி முன்னாடி சொன்ன மாதிரி பவுலிங்குமே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான். பவர் பிளேல சூப்பரா இருக்கு, டெத்ல சூப்பரா இருக்கு, மிடில் ஓவர்ஸ்லயுமே வந்து ஒருவேளை விப்ராஜ் நிகம் மாதிரி சொல்ற மாதிரி ஆட வச்சாங்கன்னா அங்கேயும் வந்து நல்லா இருக்கு பவுலிங் லைனப். பவுலிங் பிரச்சனையே கிடையாது. பேட்டிங்ல அந்த டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் செட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் செட் பண்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபை ஆவாங்க. இதை நான் ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன். சோ டிபெண்ட்ஸ் அப்பான் எஸ் குவாலிஃபை ஆவாங்களா. வெரி குட் தான் சொல்லணும் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயும். ஆமா, ஒரு குட் ஹெட்டேக் டு ஹேவ் ஃபார் டெல்லி. சில டீம்ஸ்க்குலாம் வந்து மிடில் ஆர்டர் செட் இல்லங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தோம். இவர் ஆட வைக்கணும், பர்ஃபார்ம் பண்ணுவாரா தெரியல அப்படின்னா இங்க வந்து யார் ஆட வைப்பாங்கன்னு தெரியலனா வந்து தலைவலி தான் அது. ஆனா நல்ல தலைவலி டு ஹேவ். சோ குவாலிஃபை ஆவாங்களா டெல்லி? ஆஃப் கோர்ஸ் குவாலிஃபை ஆகணும் இந்த டீம் வச்சுக்கிட்டு அப்படிதான் சொல்றேன் நான். ஓகே, நான் ஒரு போல்ட் பிரெடிக்ஷன் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச இவங்க வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ், ஒன் ஆஃப் தி டைட்டில் கண்டெண்டர்ஸ். ஃபைனல்ஸ் வந்து 95% போவாங்கன்னு ஃபீல் ஆகுது. செமி ஃபைனல்ஸ் கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆயிருவாங்க. இதே மாதிரி தான் போன சீசன்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு அடிச்சு சொன்னேன், டாப் 2 கன்ஃபார்ம் சொன்னேன், ஃபைனல்ஸ் கண்டிப்பா போவாங்க. யார் கேப்டனா இருப்பாங்க? அக்ஷர் பட்டேல். ஓகே ஃபைன், அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன். சோ எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் குவாலிஃபை ஆயிருவாங்க, ஃபைனல்ஸும் ஒரு 85-90% போயிடுவாங்கன்னு ஃபீல் ஆகுது. போகக்கூடிய ஒரு டீம் தான் இருக்குல்ல இந்த டோர்னமெண்ட்லயே டாப் 2 டீம்னு சொல்லலாம், மும்பை டெல்லி கேபிட்டல்ஸ். சோ பாப்போம் எப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம கேகேஆர் பத்தி பாப்போம். இவங்க கிட்ட தான் நிறைய இருக்கு பேசுறதுக்கு. இதுக்கே நம்ம நிறைய பேசிட்டோமே, கேகேஆருக்கு என்ன பேச போறோம்னு நினைச்சாதான் பதறுது. சொல்லுங்க, ஆரம்பிங்க. ஸ்ட்ரெங்த் அண்ட் வீக்னஸ். கேகேஆர் ஆப்வியஸா ஸ்ட்ரெங்த்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வீக்னஸ் தான் நம்ம சொல்லணும். பவுலிங் யாரை வந்து விளையாட வைப்பாங்க? ஒரு ஃபாரின் பவுலர்ஸ் ப்ராப்பரா இல்ல, இருக்கிற பவுலர்ஸ் வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸா இருக்காங்க. அண்ட் பவுலர்ஸே அவங்க ஃபார்ம் பண்ணல. அவங்க எடுத்த ஆக்ஷன்ல எடுத்த பவுலிங் செட்டப்மே வந்து நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க, சூப்பரா இருக்கு பவுலர்ஸ் எல்லாம். நம்ம சொல்லணும் எப்படி அதை ஃபார்ம் பண்ணுவாங்க? பவர் பிளேக்கு இவரு, டெத் ஓவர்ஸ்க்கு இவருன்னு சொல்லிட்டு யாரை விளையாட வைப்பாங்க? காம்பினேஷன் மிஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த காம்பினேஷனே மொத்தமா மிஸ் ஆகிற மாதிரி நிறைய பேர் போயிட்டாங்க. சோ பத்திரேடா விளையாட வராங்க சீசன், டவுட் தான். அதான் ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 மேட்ச் ஆட மாட்டாராமா, அதுக்கப்புறம் மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரிப்ளேஸ்மெண்ட் நாங்க சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேகேஆர் சொல்லிருக்காங்க. அர்ஷித் ராணா அதே மாதிரி தான் ரூல்ட் அவுட். பட் அவருக்குமே நாங்க ரிப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ண போறது இல்ல, ஏன்னா எங்கள்கிட்ட வந்து பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் டெப்த் வந்து நல்லா இருக்கு, டீப்பா இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து இந்தியன் பேசர்ஸ் தான் வந்து கேகேஆர் வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து எடுத்துட்டு போகணும், வேற வழி இல்ல. சோ பேட்டிங் காம்பினேஷன்ஸ்ல நம்ம முன்னாடியே அந்த ஃபில் சால்ட், குருபாஸ் ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிகாக், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணிட்டு இப்போ கடைசியில ஃபின் ஆலன் ஆர் டிம் சைபர்ட் 2 பேருமே எடுத்து வச்சுக்கலாம், யார் விளையாடுறாங்களோ வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. 2 பேருமே நல்லா தான் விளையாடி இருக்காங்க ரீசென்ட் பாஸ்ட்ல இந்தியன் பிச்சர்ஸ்ல. ஒன்னு ஃபின் ஆலன் ஆர் டிம் சைபர்ட், இவங்க 2 பேர்ல யாராவது ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கூட வந்து நிறைய தான் வந்து விளையாட வைப்பாங்க. எங்களுக்கு நிறைய பர்சனலா வந்து ஒரு பேட்டிங் ஆஸ்பெக்ட் யூஸ் பண்ணுமா, கீழே வந்து ஏதோ ஒரு 4 பால்ல 10
10 ரன் அப்படி வச்சா கூட ஓகே தான். ஸ்டார்டிங்ல வந்து நரேன் தேவையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பிகாஸ் கௌதம் கம்பீர் போனதுக்கு அப்புறம் ஒரு கன்சர்னிங்கா தான் இருக்கு பேட்டிங். நரேன் வந்து முன்னாடி பேட்டிங் ஆடிட்டு இருந்தப்பயும் வந்து சரியா ஆடல. அதுக்கப்புறம் கம்பீர் வந்து அடிக்கிறாரு. என்ன புரியல. அந்த சந்திரமுகி பாம்பு மாதிரி ப்ரோ, சந்திரமுகி பாம்பு மாதிரி. சந்திரமுகி இருக்கிற வரைக்கும் பாம்பு இருக்கும், சந்திரமுகி போன பாம்பு போயிரும்ல. அந்த மாதிரி கம்பீர் இருக்கிற மோட்டிவேஷன் போல நரேனுக்கு. இல்லனா வந்து மோட்டிவேட்டடே இல்லாம அப்படியே ஆடிக்கிட்டு இந்த மாதிரி இருக்காரு. நம்ம தெரியல. அண்ட் இஸ் ஆல்சோ ஏஜ்டு. ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஒரு ப்ராஸ்பெக்டா வைக்கணும் அப்படின்றப்போ திரும்ப நரேனே இந்த சீசன் விளையாட வைக்கிறது அடுத்த சீசனுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். நீங்க இருக்கிறவங்கள வந்து கரெக்டா வச்சீங்கன்னா அடுத்த சீசன் இது கரெக்டா பொசிஷன் பண்ணலாம் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்க ஒரு 3 லைனப்ஸ் இருக்கோம். பெருசா சேஞ்சஸ் இல்ல, 1-2 சேஞ்சஸ் இருக்கும். அந்த லைனப்ஸ்ல எல்லாம் வந்து பார்ப்போம். அதை தாண்டி வந்து அவங்களோட பேட்டிங் டெப்த் வந்து சூப்பரா இருக்கு. ஃபாரின் இன்க்ளூஷன்ஸ் இன் பேட்டிங் வந்து சூப்பரா இருக்கு. லைக் வந்து எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. இதுதான் வந்து ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் ஆஃப் கேகேஆர். ஓகேங்களா? இவங்களோட பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் பர்த். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஜார்க்கண்ட் சையத் முஸ்தக் அலி டிராஃபி பார்த்தோம், ஜெயிச்சாங்க அப்படின்ட்டு. அதுல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆல்ரவுண்டர்ஸான அனுகூல் ராய் அவருடைய ஃபார்ம் இஸ் பின் டெரிஃபிக்ங்க. டொமஸ்டிக்ல போட்டு ஊறிச்சு தள்ளுறாரு. அவர் பேட்டிங்லயா இருக்கட்டும், பவுலிங்லயா இருக்கட்டும், இவரை வச்சு கண்டிப்பா கேகேஆர் எடுத்துட்டு போகணும். ஐ நோ ஆல்ரெடி நரேன், வருண் சக்கரவர்த்தி இருக்காங்க. எங்கடா நீ வந்து அனுகூல் ராய் ஆட வைப்ப அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஆனா ஆட வைக்கணும். சரிங்களா? ஆட வச்சா டீமோட ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அண்ட் ஃபீல்டிங்லயுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ் இன் கரண்ட் இந்தியன் டொமஸ்டிக்னா அது அனுகூல் ராய் நான் சொல்றேன். அது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் பிளேயர் பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய தேஜஸ்வி தஹியா. டெல்லி பிரீமியர் லீக்ல அசத்தினாரு. டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வந்து அவர் எங்க வேணா ஆடலாம். அவர் வந்து ஒரு குட்டி கேஎல் ராகுல் அப்படின்னு சொல்ற மாதிரி டாப்ல வேணுமா டாப்ல ஆடுவேன், மிடில் வேணுமா மிடில் ஆடுவேன், பினிஷிங் வேணுமா எனக்கு ஒரு மேட்ச்லயே நான் வந்து 3 ஓவர்லயே 60 செஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு சிவி பயங்கரமா வச்சிருக்காரு அவரு. சோ தேஜஸ்வி தஹியா ஒரு ஃப்ளோட்டரா நீங்க எங்க வேணா ஆட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர். கண்டிப்பா வாட்ச் அவுட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் தேர்ட் பிளேயர் வந்து இவர் கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ். எப்படி நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி இந்த மிஸ்ட்ரி எலமெண்டா எடுத்துட்டு வந்தாங்களோ ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி, அதே மாதிரி இருக்கிற ஒரு பவுலர் தக்ஷ் கம்ரா. எங்க இருந்து கூட்டு வந்தாங்கன்னு தெரியல, எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல. பட் ஹரியானால இருந்து அப்படியே லவக்குன்னு தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்க. டிவை பட்டேல் கப்பல பார்த்த மச்சி அவர் பவுலிங் சூப்பரா இருக்கு. வேற லெவல் மிஸ்ட்ரி எலமெண்ட். அவர் எப்படி எந்த ஆக்ஷன் எடுத்துட்டு வரனே தெரியல. அவர் ஆக்ஷனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்துச்சு. அதை தாண்டி அவர் போடும்போது அவர் அந்த ஸ்பின் வந்து எந்த சைடு திரும்புதுன்ற பேட்டர் திணறாங்க. அந்த ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் கிட்ட போட்டாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் ஈஸியா விக்கெட் எடுத்துறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவர் நியூ டு ஐபிஎல் அப்படின்றதுனால ரீட் பண்ணிருக்க மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ ஒரு முக்கியமான மேட்ச்ல ஸ்பின் திரும்புற பிச் இருந்தா தக்ஷ் கம்ராவை போட்டு இறக்கி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி வந்து எப்படி வருண் சக்கரவர்த்தி சுயேஷ் சர்மா நரேனை வந்து இறக்குனாங்களோ ஒரு டைம்ல, அது மாதிரி சுயேஷ் சர்மா பதில் தக்ஷ் கம்ரா யூஸ் பண்ணி லைக் ஒரு தண்ணி காட்டலாம். ஆமா, அந்த மாதிரி ஒரு அது கேட்கறதுக்கு அது பிடிக்கும் வேற. அந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வருது. சோ இதான் பிளேஸ் டு வாட்ச் அவுட் ஃபார். லைன் அப் சொல்லு ஃபர்ஸ்ட், நீ ஆரம்பி. என்ன மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேசணும்ல ஆக்சுவலி லைன் அப்ல. சொல்லு ஒண்ணா சொல்லுவோம். ஓப்பனிங் பாத்தீங்கன்னா பேசிக்கா ஃபின் ஆலன் தான் இப்ப இருக்கிற பயங்கரமான ஃபார்ம்ல. ஃபின் ஆலன் விளையாட வைப்பாங்க. கூட நரேன். 1 டவுன்ல ரஹானே, 2 டவுன்ல ரகுவன்சி. நாங்க முன்னாடியே சொல்லியிருந்தோம் லைக் ரகுவன்சி வந்து டிமோட் பண்ணாங்க, ஷஃபிள் பண்ணிருந்தாங்க போன சீசன்ல. அதெல்லாம் பண்ணாம 2 டவுன் ரகுவன்சி கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து கேமரான் கிட்ட வந்து 3 டவுன்ல விளையாட வைங்க. 4 டவுன்ல ரிங்கு சிங், 5 டவுன்ல ரமன்தீப் சிங், 6 டவுன்ல அனுகூல் ராய், 7 டவுன்ல வருண் சக்கரவர்த்தி, 8 டவுன்ல ஒரு பேசரை வந்து விளையாட வைக்கணும். அது யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு. உம்ரான் மாலிகா, ஆகாஷ் தீபா, இல்ல இன்னொரு பவுலர் ஒரு நடுவுல நான் போட்டுட்டு இருந்த பவுலர் அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இப்ப திரும்ப கேகேஆர் மறுவாழ்வு மையத்துல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ், கார்த்திக் தியாகியை வந்து மென்ஷன் பண்ணி எனக்கு தெரிஞ்சு கார்த்திக் தியாகி கூட ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அவர்கிட்ட இருக்கு. சோ நல்லா போடுவாரு. சோ பாப்பா பொறுத்து இருந்து. அண்ட் கடைசியா பாத்தீங்கன்னா முசர்பானி ஆர் பத்திரானா, இவங்க 2 பேர்ல வந்து எந்த ஃபாரின் பிளேயர் வந்து விளையாடுறாங்களோ விளையாட வைக்கலாம். அண்ட் இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா அவங்க டீமோட பவர் பிளே போலர் கொஞ்சம் வருஷமா வந்து ஆஸ்திகமா வந்து இவர் தான் வச்சிருக்காங்க. எஸ், வைபவ் வரரா வந்து சொல்லணும். இதுதான் வந்து அவங்களோட ப்ராபபிள் பிளேயிங் 12 இருக்கலாம். இதுல அனுகூல் ராய் வந்து அது வந்து சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சொல்லு பரத், நீ இன்னொரு இந்த லைன் அப்ல எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு. நான் இவங்க வந்து நீ வச்சிருக்க லைன் சூப்பரா இருக்கு. ஓகே, இப்படிதான் போகணும். ஏன்னா அவங்க நீ வச்சிருக்கிற லைன் அப்ல பவுலிங் வந்து கரெக்டா இருக்கு. லைக் வந்து அட்லீஸ்ட் ஆன் பேப்பர் பார்க்கும்போது வைபவ் வரரா அண்ட் முசர்பானி இந்த பவர் பிளே 1 டவுன் 1 சேஞ்ச் வந்து வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பவுலிங் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தா அனுகூல் ராய், வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், அதுக்கப்புறம் உம்ரான் மாலிக் மிடில் ஓவர்ஸ்ல தேவைன்னா அந்த ஒரு 4th பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் யார சொன்னீங்க அவங்க வந்து போடுற மாதிரி இருக்கும். கேமரூன் கிரீன் தேவைப்பட்டா கேமரூன் கிரீன். டெத் ஓவர்ஸ்ல இங்க இப்பவுமே பிரச்சனை தான். அது இந்த லைன் அப் இல்ல, எந்த லைன் அப் எடுத்தாலும் நீ வந்து கேகேஆர் டெத் பவுலிங் இஸ் கோயிங் டு பீ a problem. பத்திரானா வந்தார்னா கரெக்டா இருக்கும். முசர்பானி வச்சிருந்தா டெத் பவுலிங் தெரியல, அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு தெரியல. வைபவ் வரரா இஸ் நாட் a டெத் பவுலர். உம்ரான் மாலிக் இஸ் நாட் a டெத் பவுலர். கார்த்திக் தியாகி ஓகே, பட் ஸ்டில் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐபிஎல். அதுதான் ஒரு கன்சர்ன். கேகேஆர் வந்து இத்தனை பவுலர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னோமே டெத் பவுலர் நீங்க யார சொல்லுவீங்க? எனக்கு ஆக்சுவலி அவங்க டீம்ல ஹர்ஷித் ராணா கரெக்டா இருந்தாரு. அவர் வந்து அவர் ஆஸ்திகமான டெத் பவுலர். ஆனா ஹர்ஷித் ராணாமே லீக் பண்ணுவார் ரன்ஸ் டெத் பவுலிங்ல. ஆமா, பட் இருந்தாலும் ஓகே, அட்லீஸ்ட் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பவுலரா இருந்தாரு. இப்ப அவரும் இல்ல. இவங்க டெத் பவுலர்ஸ் எல்லாம் டெத் குடுக்குற ஒரு பவுலர்ஸா தான் இருந்திருக்காங்க. அதுதான், அதனால வந்து கேகேஆர் டெத் பவுலிங் இஸ் கோயிங் டு பீ an issue. பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா இவங்க முசர்பானி வச்சுட்டு ஆட மாட்டாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுது. அட்லீஸ்ட் இனிஷியலா பத்திரானா வந்தாருன்னா நீ சொன்ன லைன் அப் அப்படியே நான் கண்டினியூ பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இவங்க டாப் ஆஃப் தி ஆர்டர்ல 2 ஃபாரின் எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டர்ஸ் 2 பேருமே வந்து பார்ட்னர்ஸா சூப்பர் ஆடினாங்க இந்த T20 வேர்ல்ட் கப்ல இந்தியன் பிச்சஸ்ல அப்படின்றப்போ அவங்க 2 பேரும் வச்சு கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தோணுது. நன் அதர் தென் ஃபின் ஆலன் அண்ட் டிம் சைஃபர் 2 பேருமே தூக்கி போட்டு
போட்டுட்டு 1 டவுன் 2 டவுன் நீ சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி ரகானி, அன்கிரிஷ் ரகுவன்சி, 3 டவுன்ல கேமரூன் கிரீன், 4 டவுன்ல ரிங்கு, 5 டவுன்ல ரமன்தீப் எல்லாமே சேம் தான். நம்பர் 8ல வந்து நான் இங்க சுனில் நரேன் வைப்பேன். அதாவது நான் ஓப்பனிங் வந்து இங்க டிமோட் பண்ணிட்டு அனுகுல் ராய் டீமை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல ஒரு இந்தியன் பேசர் ஆட வச்சுட்டு முசர்பானிக்கு பதிலா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டீம் சேஃப் அட் டாப் ஆஃப் தி ஆர்டர். சோ என் டீம் பவுலிங்ல எப்படி இருக்கும் அப்படின்னா நம்பர் 8ல நரேன், நம்பர் 9ல வந்து இவங்களுக்கு அந்த வருண் சக்கரவர்த்தி யூஸ் பண்ண வருண் சக்கரவர்த்தி, 10 and 11 ரெண்டு நீ சொன்ன அந்த 3 பவுலர்ஸ் 2 பவுலர் ஆட வச்சு ஆகணும். கார்த்திக் தியாகி, ஆகாஷ் தீப் ஆர் உம்ரான் மலிக் இந்த 3 பேர்ல வந்து 2 பேர் ஆடணும். 12ல இம்பாக்ட் பிளேயரா வைபவ் அரோரா பவர் பிளேக்கு யூஸ் பண்ணுவேன். இப்படிதான் கேகேஆர் போவாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்க பவுலிங் அப்படி எப்படி இருந்தாலும் சொதப்பதான் போறோம். அதனால எங்களுக்கு பவுலிங் இப்படியே போட்டோம். பேட்டிங்ல வந்து அந்த டாப் ஆஃப் தி ஆர்டர்ல வந்து ஒரு பயங்கர கதோகஜ பேட்டிங் வச்சு போலான்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இது வந்து பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்ச ஒரு லைனப், நீ சொன்ன லைனப்ல ஒரே ஒரு சேஞ்ச் நான் பண்ணுவேன். அனுகுல் ராயை தூக்கிட்டு தேஜஸ்வி தஹியாவை ஆட வைப்பேன் மிடில் ஆர்டர்ல. ஃபார் தி சேம் ரீசன் எனக்கு வந்து பவுலிங் நிறைய பேர் இருக்காங்க, ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பவுலிங்ல ஆப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க மிடில் ஓவர்ஸ்ல ஒப்பேத்துறதுக்கு. சோ எனக்கு இன்னும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரெங்தன் பண்ணலாமா. ஏன்னா ஹர்ஷித் ராணா நம்ம என்னதான் வந்து ஒரு பவுலர் அவங்க பேட்டிங் பெருசா யூஸ் பண்ணது இல்லன்னு சொன்னாலும் they had the luxury. அவங்களுக்கு தெரியும் ஹர்ஷித் ராணா வந்து அடிக்கக்கூடிய எபிலிட்டில நம்பர் 9ல வராரு அப்படின்ட்டு. சோ அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆடிட்டு இருந்தாங்க ரொம்ப நாளா. இப்போ நம்பர் 9ல வருண் சக்கரவர்த்தி நம்ம போடுறோம் அப்படின்னா பேட்டிங் அங்கேயே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். கரெக்டா? அப்படி இருக்கும்போது அந்த ரோலை ஃபில் பண்றதுக்கு ப்ராப்பரா ஒரு பேட்டரி எடுத்துட்டு போலாமே. தஹியா அவர் தேவைனா எங்க வேணா ஆட வைக்கலாம். டாப் ஆர்டர் கொலாப்ஸ்னா ஒரு மிடில் ஆர்டர்ல ஜெல் மாதிரி ஆடுவாரு. பினிஷிங் வேணாலும் உங்களுக்கு வந்து ரிங்கு சிங், ரமன்தீப் அப்புறம் கூட நீங்க தேஜஸ்வி தஹியாவை ஆட வைக்கலாம். அந்த மாதிரி தேஜஸ்வி தஹியா வந்து ஒரு நல்ல கேலிபர் இருக்கிற பிளேயர் தான், தாராளமா விளையாட வைக்கலாம். ஆனா டூ early for giving a chance மாதிரி தான் ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆமா, அதான் ஆட வைப்பாங்களான்னு தெரியல. மேபி ஒரு ஆப்ஷனா நான் சொன்னேன். சோ இந்த லைனப்ல சொல்லு இதுல என்ன வீக்னஸ்? எல்லாமே வீக்னஸ் தானா பேட்டிங் தவிர? இவங்களோட வந்து பேட்டிங் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம், எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா இவங்க பவுலர் சென்ட்ரிக்கா வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்றப்போ ஒரு பவுலர் ஆப்ஷன்லாம் அடிஷனலா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. அதனால ஒரு பேட்ஸ்மேன் நீங்க லூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தோன்னா அவங்க ரீசெண்டா எங்க விளையாடி இருக்காங்க மோஸ்டா ஆடல. ஆக்சுவலி கரெக்ட் தான். ரிங்கு சிங்குமே பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. அதான் வந்து ரியாலிட்டி. ரிங்கு சிங் வந்து ஒரு மாதிரி கச்சமுச்சா பண்ணி வச்சிட்டாங்க இந்தியன் டீம். லைக் கடைசி ஒரு 4 பால் 5 பால்னு கொடுத்து ரிங்கு சிங் வந்து லைக் விளையாடுறதே இல்ல சரியா. அவருக்கு மேட்சஸ்மே வந்து டொமஸ்டிக்ஸ்மே ஆடல, ஃபுல்லா இந்தியா கூட இருந்ததுனால. அடிஷனலா சொல்றப்ப ரமன்தீப்பே ஆடுதான் சொல்லுவேன். ரமன்தீப்மே வந்து ஆக்சுவலி பஞ்சாபுக்கும் சரி டிவை பட்டல் கப் எங்க எந்த பெர்ஃபார்மன்ஸ்மே அவர் சுமார் ரொம்ப சுமார். பவுலிங்கும் கொடுத்தாங்க, பவுலிங்கும் போட்டு அடி தம்சம் மாட்டாங்க அப்படின்னும் போது அவர் ஃபார்மும் கன்சர்ன் தான் கண்டிப்பா. ரஹானேமே எங்கேயுமே ஆடுறது இல்ல, வெறும் அன்கிரிஷ் ரகுவன்சி மட்டும் ஆடி இருக்காரு கரெக்டா டிவை பட்டல் கப். ஆமா, அன்கிரிஷ் ரகுவன்சி ஒரு 2 மேட்ச் கிட்ட ஆடினாரு. அவருக்கு ஒரு சுமார் ஆக்சுவலி இன்ஜுரியில இருந்தாரு. ஆக்சுவலி அவர் விக்கெட் கீப்பிங் மட்டும் ஆக்சுவலி அவருமே இன்ஜுரியில இருந்தாரு. நடுவுல விக்கெட் கீப்பிங் கூட பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி. விக்கெட் கீப்பிங் பண்றத சொல்லிருந்தாங்க. பட் இன்ஜுரி ஆனதுனால அவர் பண்ணல. ஹார்திக் டமோர தான் பண்ணாரு ஃபார் மூமெண்ட். சோ அதுதான். அதனால வந்து யாருமே விளையாடலங்க நடுவுல இருக்கவங்க. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. சோ ஓபனிங் வந்து நீங்க டீம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நடுவுல பக்கத்தையே காணோம். ஆனா வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டிங் லைனப் ஆன் பேப்பர் நாங்க சொல்லலாம். எல்எஸ்சிக்கு சொன்ன மாதிரி தான் இவங்க கிட்டயும் வந்து கொஞ்சம் தகிட்டு தூம் தான். அப்படி பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தோம் லைக் வந்து இவங்களோட பேட்டிங் எண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க பவுலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், கன்சர்ன் இருக்கு பவுலிங்க்கு. அதனால வந்து பேட்டிங் வந்து அங்க கொஞ்சம் மிஸ் ஆகும். ஒரு பேட்ஸ்மேன் வந்து கண்டிப்பா மிஸ் ஆவாரு. அதுவும் இல்லாம டிம் சைபர்ட்டோட ஃபார்ம் அவர் வந்து நம்பவே முடியாது. டிம் சைபர்ட்லாம் இந்த மேட்ச் வந்து அடிப்பாருன்னு பின்னால மேட்ச் சொல்லலாம் ஓரளவுக்கு. எனக்கு 2 பேருமே சிமிலர் தான் நான் சொல்லுவேன். அதனால 2 பேருமே ஓகே, 2 பேருமே ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். இது இவ்வளவு சி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டிம் சைபர்ட் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு எப்படி விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கு. சோ நம்பக்கத்தக்கம் இல்லாத ஒரு 2 ஓபனர்ஸோட ஸ்டார்ட் பண்ணி மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் ரீசெண்டா எங்கேயுமே விளையாடாத மிடில் ஆர்டர் ஃபினிஷிங் அது எங்க பக்கத்தை காணோன்ற மாதிரி அது அப்படியே முடிஞ்சு அதுக்கப்புறம் பவுலர்ஸ் தான் மேலேயே ஒண்ணு இல்ல கீழே என்ன பாக்குற அப்படின்ற மாதிரி டீம் வந்து ஒரு மாதிரிதான் இருக்கு. இதுல கேமரான் கீழ் தான் கொஞ்சம் விளையாடி காப்பாத்தி கொடுக்கணுன்ற மாதிரி தாழ்மையுடன் கேட்கிறது. நினைச்சு பாரு, கிரிக்கெட்டர்ஸ்ல இருந்துகிட்டு கேமரூன் வந்து என்ஓசி கொடுக்காம நீ வந்து எங்களுக்கு தேவை வேர்ல்டு கப்புக்கு நீ உட்காரு அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க கேட்காரு. ஒன்னும் பண்ண முடியாது. சீசனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த சீசனுக்கு ஆள் எடுக்க வேண்டியதான். உன் பேர் என்ன டேவிட், இனிமேல் உன் பேர் டிராவிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் வந்து கேட்காரு. இருக்கிற கேம்ப்ல இருக்க எல்லா பேட்ஸ்மேன் பவுலர் எல்லாம் பிள்ளைன்னு பிடிச்சி விளையாட வச்சாதான் உண்டுங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க. அன்குல் ராய் தாராளமா விளையாடலாம். இப்படி இருக்கிற ஒரு லைனப்ல வந்து அன்குல் ராய் ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து கன்சிஸ்டன்டா விளையாடி பெர்ஃபார்ம் பண்றாரு டொமஸ்டிக்ஸ்ல. சோ ஒருத்தர் விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றப்போ நீங்க வந்து சான்ஸ் கொடுக்கணும். இப்படி டீம் வந்து யாருமே வந்து ரீசென்ட் டைம்ஸ் விளையாடாதப்போ புரியுது. நீ சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் லைனப் தான் அது நல்லா இருக்கு. ஆக்சுவலி அதுல அந்த முசர்பானி அந்த ஒரு கேள்வி தான், டீம் சைபர்ட்டா முசர்பானியா அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றாங்க. ஐ திங்க் தட்ஸ் குட் லைன் அப் தே ஷுட் கோ. குறுக்கே இந்த நரேன் வந்தா சரி ஓகே அது விடுங்க. சரி ஓகே, நீங்க கேக்குறது புரியுது. குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா சொல்லிட்டோம். அடுத்து they need to figure out many things, work on many things தான் சொல்லணும். அதோட சொல்லிட்டு 7 மேட்ச்ல வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஓகே, இல்லனா ரொம்ப 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 கஷ்டம். அந்த கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் சொல்றேன். 4 மேட்ச்க்கு அப்புறம் தான் 10 ரன் கண்டுபிடிப்பாங்க. 10 ரன் நல்லா போறாருன்னு அதுக்கு ஒரு 5 மேட்ச் ஆகும். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. இவ்வளவு கஷ்டங்களை தாண்டி
இது உனக்கு தேவையாடுற மாதிரி இந்த பிளே ஆஃப்ஸ் சோ பொறுத்துக்கு தான் பார்க்கணும். அவர் வந்து 13வது மேட்ச் தான் எடுத்துட்டு வருவாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன் லைன் அண்ட் லெங்த் எப்படி போட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. அதுக்குள்ள சீசனே போயிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி ஓகே, அவ்வளவுதாங்க, குவாலிஃபை ஆக மாட்டாங்க 2 பேரும் சொல்றோம். சரி ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ கண்டிப்பா சிஎஸ்கே வீடியோ தாங்க, சரிங்களா? நாங்க லாஸ்ட்லாம் போட மாட்டோம். சிஎஸ்கே அண்ட் பஞ்சாப் தான் நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. மோஸ்டா நாளைக்கே, அதாவது சண்டேவே ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த வீடியோ சாட்டர்டே ரிலீஸ் ஆகும்ன்றது நம்புறேன். எடிட்டர் கையில தான் இருக்கு. ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன்ஸ் கொளுத்திங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். நம்பிக்கை தானே எல்லாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், ஐபிஎல் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நாங்க ரெகுலரா போட்டுனே இருப்போம். எல்லாமே நீங்க வந்து பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு ஹைப் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஹைப்பும் பண்ணி விட்டீங்கன்னா வீடியோ பார்க்கணும், நிறைய பேர் பார்க்கலாம். சின்ன பசங்க நாங்க, நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.